வணக்கம் அனைவருக்கும். நான் ராகுல் சிங்காரவேல். இன்னையோட பதிவில் திருமண பொருத்தம் சம்மந்தப்பட்ட சில டிப்ஸை உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன். எதை செய்யலாம் அப்படின்றத விட எதை செய்யக்கூடாது அப்படின்றதுக்குண்டான சஜஷன் இந்த பதிவில் நிறையவே இருக்க போகுது. இந்த திருமணம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த திருமணத்தோட முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா ப்ரொஃபைலை ஃபில்டர் பண்ணுறது. இப்போ எப்படி நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பூமி பூஜா அப்படின்றது ஒன்று போடுறோம், அந்த மாதிரி ப்ரொஃபைல் ஃபில்டர் பண்ணுறது அப்படின்றது தான் ஒரு திருமணத்துக்குண்டான முதல் ஸ்டெப். இந்த முதல் கோணல் முற்றிலும் கோணலாக போயிடக்கூடாது. அதுக்காக தான் இந்த பதிவு. ஏன்னா பெரும்பாலான நபர்கள், அதுவும் பெற்றவர்கள் எங்கே தவறு செய்கிறாங்க அப்படின்னா, இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ப்ரொஃபைல் ஃபில்டர் பண்ணுறதுல தான் அவங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் அப்படின்றது வருது. இதன் காரணமாகவே நிறைய டைம் டிலே அப்படின்றது வர்றதை நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் தவிர்த்துக்கிட்டாலே மேரேஜ் ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருக்குங்க. அதாவது நம்ம சரியான டெசிஷன் எடுக்கணும் அப்படின்றது கூட அவசியம் கிடையாது. திருமணத்தை பொறுத்த வரையில் தப்பான டெசிஷன், தப்பான நபர்களை தேர்வு பண்ணிடக்கூடாது. ஒரு எக்ஸ்ட்ராடினரியான சூப்பர் ஹியூமனை கூட நம்ம தேர்வு பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் தவறான நபரை நாம் தேர்ந்தெடுக்காமல் எப்படி தவிர்ப்பது அப்படின்றதுக்குண்டான பதிவு தான் அது. இப்போ இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் தவிர்த்துக்கிட்டாலே இயல்பாகவே உங்களோட மேரிட் லைஃப் நல்ல ஹாப்பியாக, சக்ஸஸ்ஃபுல்லாக, பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு 50% ஆஃப் ஒர்க்கை நீங்கள் இதிலே செஞ்சுட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கான வழிமுறைகளை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். முதல்ல நட்சத்திரங்களின் அடிப்படையில் சில தகவலை நான் சொல்லிடுறேன். இந்த பாரம்பரிய ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா ஆதிபத்திய நட்சத்திரம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அதே மாதிரி மரபணு ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ நான் சில நட்சத்திரங்களை அந்த இமேஜை நான் இங்கே போடுறேன், ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நட்சத்திர காம்பினேஷனில் ஏதாவது ஒன்றுத்தில் நீங்கள் வரீங்க, ராசி நட்சத்திரமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களோட லைஃப் பார்ட்னர் அதனோட ஆப்போசிட் நட்சத்திரமாக வராமல் பார்த்துக்கணும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பரணி நட்சத்திரமாக இருக்கீங்க அப்படின்னா திருவோண நட்சத்திரத்தை சேர்ந்த லைஃப் பார்ட்னர், அது ஆணோ பெண்ணோ, நீங்கள் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், நீங்கள் பரணி நட்சத்திரமாக இருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் திருவோணத்தை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே கர்மாவே பரிமாற்றம் அடையும். இப்போ பரணி அப்படின்றது சுக்கிரனின் ஆதிபத்திய நட்சத்திரம், ஆனால் பரணி நட்சத்திரம் அப்படின்றது சந்திரனோட கர்மா. அதே மாதிரி திருவோணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சுக்கிரனின் கர்ம பதிவு, ஆனால் ஆதிபத்திய நட்சத்திரம் அப்படின்னு எடுக்கும்போது அது சந்திரனோட கர்மா. ஸோ இங்கே கர்மாவே பரிமாற்றம் அடைவதற்குண்டான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. பெரும்பாலும் இந்த மாதிரி நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணக்கூடிய, திருமணம் செய்யக்கூடிய நபர்களுக்கு மேரிட் லைஃப் அப்படின்றது அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இல்லை, கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. சரி, அப்போ இந்த காம்பினேஷனில் கல்யாணம் பண்ண ஒருத்தர் கூட நல்லா இல்லையா அப்படின்னா ஒரு சில எக்ஸம்ஷன்ஸ் அப்படின்றது இருக்குங்க. பட் ஆனால் என்ன சொல்கிறது, அதில் நிறைய ஃபெர்முடேஷன் காம்பினேஷன் அப்படின்றது இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ பூர நட்சத்திரம் இருக்குது, உங்களுக்கு சித்திரை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பூர நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் ரெண்டும் கல்யாணம் பண்ணுது அப்படின்னா ரெண்டு பேரும் எவ்வளோ தள்ளி இருக்க முடியுமோ அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாங்க. மாதத்துக்கு ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டாங்க, 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டாங்க, இல்லை ரெண்டு பேருக்கும் ட்ராவல்லே தான் வேலை இருக்குது அப்படின்னும் போது அந்த ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அப்படின்றது நல்லா இருக்குங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரையும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தோ, இல்லை இந்த 9 to 5 ஜாப் கொடுத்தோ ஒரே வீட்டில் போட்டு அடைச்சோன்னு வைங்க, அவங்க ரெண்டு பேரும் டாம் அண்ட் ஜெர்ரி கப்பல் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அண்ட் அந்த திருமணத்தில் ரொம்ப சீக்கிரமாக பிரிவினை அப்படின்றதும் வந்துடுது. ஸோ அதனால் இந்த மாதிரி ரிஸ்க்கை நம்ம எடுக்க முடியாது இல்லையா? இப்போ பூரம் சித்திரை நம்மகிட்ட பொருத்தத்துக்கு வருது அப்படின்ற பட்சத்தில் இவங்க எங்கே வேலை செய்கிறாங்க, அவங்க எங்கே வேலை செய்கிறாங்க, ரெண்டு பேரையும் வேற ஒரு பக்கம் அனுப்புங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கரெக்டாக எல்லார் லைஃப்லையும் அது அப்ளிகபிள் ஆகாது. ஸோ அதனால் சேஃபர் சைடு இதை அவாய்ட் பண்ணுறது அப்படின்றது நல்லது. அடுத்ததாக எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு காமனான கேள்வி, சார் ஒரே ராசி ஒரே லக்னத்தை கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு. ரெண்டு பேரும் ஒரே நாளில் ஒரே டைம் ஆஃப் பர்த் இருந்து ரெண்டு பேர் கல்யாணம் பண்ண போகிறது கிடையாது. அப்படி பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியும் ரொம்ப ரொம்ப கம்மி. கரெக்டாக பையனும் அதே டேட் ஆஃப் பர்த், அதே டைம் ஆஃப் பர்த், பொண்ணும் அதே டேட் ஆஃப் பர்த், அதே டைம் ஆஃப் பர்த்னு பண்ணக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. கண்டிப்பாக டேட்டு டிஃபர் ஆகும், வருஷம் டிஃபர் ஆகும். இதில் ஏகப்பட்ட விஷயம் ஜாதகத்தில் மாறுங்க. உங்களுக்கு கண்ணில் பார்க்குறதுக்கு வெறும் ராசி நட்சத்திரம் மட்டும்தான் ஒரே மாதிரி இருக்க மாதிரி தெரியும், வெறும் லக்னம் மட்டும்தான் ஒரே மாதிரி இருக்க மாதிரி தெரியும். பட் ஆனால் நிறைய கிரக சேர்க்கைகள்லாம் இருக்குது, நிறைய பிளானட்ரி பொசிஷன் இருக்குது, அதெல்லாம் மாறி இருக்கும். ஸோ எடுப்புலேயே நீங்களாக ஒரு முடிவுக்கு வரீங்க, ஒரே ராசியாக இருக்குது, ஒரே லக்னமாக இருக்குது, இதை ரிஜெக்ட் பண்ணிடலான்னு நீங்களாக ஒரு முடிவுக்கு வரீங்கன்னா நிறைய நல்ல அலைன்ஸை நீங்கள் தவற விடுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப அதிகம். அது உங்களுக்கு தான் நஷ்டம். இதெல்லாம் விட நான் ஒரு விஷயத்துக்கு தாங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். ரெண்டு பேரும் சேர்ந்தா பிரியாமல் இருப்பாங்களா அப்படின்றத தான் ஒரு ஜோதிடராக நான் முதல்ல பார்ப்பேன். ரெண்டு பேரும் சேர்ந்தா பிரியக்கூடாது. அதுக்கப்புறம் அதில் எவ்வளோ பாசிட்டிவிட்டி இருக்குது, எவ்வளோ பொருத்தம் இருக்குது அப்படின்றதெல்லாம் அப்புறம். முதல்ல சேர்ந்தா அடிப்படையில் பிரியக்கூடாது. இந்த ஆங்கிளில் தான் நான் பொருத்தம் பார்ப்பேன்.
இந்த ஆங்கிளுக்கு தான் நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். அப்படி இருக்கும்போது ஒரே ராசியாக இருக்குது, ஒரே நட்சத்திரமாக இருக்குது, ஒரே லக்னமாக இருக்குது அப்படின்லாம் நீங்கள் எந்த ஜாதகத்தையும் ரிஜெக்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ப்ரொஃபைல் பிடிச்சிருந்தது அப்படின்னா பொருத்தம் பார்த்து அது செட் ஆகுதா ஆகலையா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் இப்போ கர்மாவில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனின் கர்மா, அதாவது திருவாதிரை சித்திரை திருவோணம், அதே போல் புதனின் கர்ம பதிவு ரோகிணி உத்திரம் பூராடம், இந்த மாதிரி நட்சத்திர காம்பினேஷனில் இருக்கக்கூடிய நபர்கள் சேரலாமா அப்படின்னா இந்த சுக்கிரன் கர்மா புதன் கர்மா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு மோசமான காம்பினேஷனுங்க. நான் பார்த்து டிவோர்ஸில் நான் அதிகம் பார்த்த 2 நட்சத்திரங்கள் எது அப்படின்னா முதல்ல இந்த 2 கர்மா தான். இந்த திருவாதிரை சித்திரை திருவோணம் ரோகிணி உத்திரம் பூராடம். அதே மாதிரி செவ்வாயினுடைய கர்மா கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி. இந்த செவ்வாய் கர்மா கூட இட் இஸ் இன் அ 3rd பொசிஷன். ஃபர்ஸ்ட் 2 பொசிஷன் பிரதானமாக இருக்கிறது எதுனா சுக்கிரன் மற்றும் புதன் கர்மா. ஸோ இந்த 2 கர்மாவையும் அடிப்படையில் இணைக்க வேண்டாம். அதிலும் குறிப்பாக சுக்கிரன் கர்மால பெண் இருக்காங்க, புதன் கர்மால பையன் இருக்கான்னா அது இன்னும் டெட்லியான காம்பினேஷன், ரொம்ப வேர்ஸ்ட் காம்பினேஷன். எல்லா ஃபேக்டர்ஸும் சரியாக வந்து ஜாதக பொருத்தம்லாம் கரெக்டாக வந்து இந்த சுக்கிரன் கர்மா ரொம்ப மைல்டாக வெறும் சந்திரன் வெறும் ராசி நட்சத்திரத்தில் மட்டும் இருக்குது அப்படின்னா ஒரு கன்சிடர் பண்ணலாம். பட் ஆனால் என்னோட சஜஷன் இந்த சுக்கிரன் கர்மா புதன் கர்மா இருக்குது அப்படின்னாலே அதை வந்து நீங்கள் ட்ராப் பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு அடுத்த டெட்லி காம்பினேஷன் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறது சந்திரனின் கர்மா மற்றும் செவ்வாயினுடைய கர்மா காம்பினேஷன். அதாவது சந்திரன் கர்மால ஒரு பெண் இருக்குது, செவ்வாய் கர்மால ஒரு ஆண் இருக்காங்க அப்படின்னா அங்கேயும் புரிதல்ல ரொம்ப சிரமப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க. இந்த கர்மா எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அந்த ஆப்ஷனை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். சந்திரன் கர்மால பெண் இருக்காங்க அப்படின்னா ரொம்ப உணர்வு பூர்வமாக எல்லா விஷயங்களையும் அணுகுவாங்க, வாழ்க்கையை ரொம்ப எமோஷ்னலாக வாழ்வாங்க. அண்ட் அவங்களோட நெகட்டிவ் என்னென்னா அந்த வேவரிங் மைண்ட் செட், டபுள் மைண்ட் செட், மைண்ட் ஆசிலேஷன் அப்படின்றது அதிகம். மாறா இந்த சைடு செவ்வாய் கர்மா வெட்டு 1 துண்டு 2 அப்படின்னு இருப்பாங்க. பேசுகிறதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஷார்ப்பாக பேசுவாங்க. இந்த மாதிரி ஷார்ப்பாக பேசினா எடுத்து அதாவது உள்ளதை உள்ளபடி மூஞ்சில் அடிச்சிங்க அப்படின்னா அது சந்திரன் கர்மா பிடிக்காது. எதுவாக இருந்தாலும் மனசு கோணாதபடி நடந்துக்கணும். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடிய ஆளுக்கும் மனசு கோணாதபடி நடந்துக்கக்கூடிய ஆளுக்கும் எப்படி ஒத்து வரும்? அதுவும் ஒரு பெண் சந்திரன் கர்மால இருந்து ஒரு ஆண் செவ்வாய் கர்மால இருக்காங்க அப்படின்னா அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறதே நல்லது. இந்த செவ்வாயினுடைய கர்மால இருக்கக்கூடிய ஆண்கள் எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு அப்படின்னா, நான் வீட்டுக்குள்ளே நுழையும் போதே ஆஃபீஸ் முடிச்சுட்டு நான் வீட்டுக்குள்ளே நுழையும் போதே என் முகத்தை பார்த்து நான் என்னோடய பாடி லாங்குவேஜை பார்த்து நான் எப்படி நடந்துக்கிறேன் அப்படின்றத வச்சு நான் என்ன மூடில் இருக்கேன்றதை நீ கெஸ் பண்ணணும். அதாவது இதெல்லாம் அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்கிறது. நான் என்ன மூடில் இருக்கேன்றதை நீ கெஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். வந்தவுடனே வீட்டு வேலைக்கார மாதிரி நீ இதை செஞ்சியா அதை செஞ்சியா இப்படி பண்ணியா அப்படி பண்ணியா இது என்னாச்சு அது என்னாச்சு அந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. இதுதான் அவங்க போடுற முதல் கண்டிஷன். ஏன் இப்படி கேள்வி கேட்குறாங்கன்னா சந்திரன் கர்மாவுக்கு அக்கறை, எமோஷன். இது என்ன பண்ணீங்க அது என்ன பண்ணீங்க இதை பண்ணீங்களா அதை பண்ணீங்களா இதை செஞ்சீங்களா அதை செஞ்சீங்க மத்தியானம் சாப்பாடை ஏன் மிச்சம் வச்சுங்க அப்படின்ற மாதிரி கேள்வியாக கேட்டு தள்ளுவாங்க. அடிப்படையில் இங்கவே சண்டை ஸ்டார்ட் ஆகிடும். வீட்டுக்குள்ளே வரும்போதே சண்டை ஸ்டார்ட் ஆச்சுன்னா அவங்க எங்கேருந்து சேர்ந்து வாழ்கிறது? ஸோ நிறைய செவ்வாய் மற்றும் சந்திரனின் கர்ம பதிவை கொண்ட நபர்கள், இதை வந்து நான் சொன்ன விஷயம் கிடையாது, நான் சொல்கிற தகவல் கிடையாதுங்க. இதெல்லாம் நிறைய சந்திரன் மற்றும் செவ்வாயினுடைய கர்மா, டிவோர்ஸில் இருக்கக்கூடிய கேஸு, டிவோர்ஸை நோக்கி போகக்கூடிய நபர்கள் அவங்க சொல்லக்கூடிய ஃபீட்பேக். ஸோ அதனால் சந்திரன் மற்றும் செவ்வாயினுடைய கர்மா சேராமல் இருப்பது நல்லது. அதே போல் இன்னொரு கட்டாயம் தவிர்க்க வேண்டிய காம்பினேஷன் என்ன அப்படின்னா, சூரியன் கர்மாவில் இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் சனியினுடைய கர்மாவில் இருக்கக்கூடிய ஆண்கள். சூரியன் கர்மாவில் ஒரு பொண்ணு இருக்குது, சூரியன் கர்மா அந்த பொண்ணுக்கு வலுவாக இருக்குது அப்படின்னா சனியினுடைய கர்ம பதிவை சேர்ந்த நபரை சேர்க்க வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கோயிலுக்கு போனோம், ஒரு சின்ன ஒரு கெட் டுகெதருக்கு போனோம், சின்ன ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம் அப்படின்னா கூட சூரியன் கர்மா அதோட ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி இல்லைனா தன்னோட ஸ்டேட்டஸை விட தான் அதிகமாக தன்னை எப்படி காமிச்சிக்கலாம் அப்படின்றதுல இந்த சூரியன் கர்மா நிறைய மெனக்கெடும். ஏன்னா அந்த சொசைட்டியில் அவங்களுக்கு கௌரவம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். குறிப்பாக அதெல்லாம் அவங்க ட்ரெஸ்ஸிங்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்காவாக சூப்பராக இருப்பாங்க. ஆனால் இதே சனியினுடைய கர்மாவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவன் நிறைய பணம் சம்பாரிச்சிருந்தாலும் சரி, கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, அவன் தகுதிக்கு அவன் ட்ரெஸ் பண்ண மாட்டான். பார்க்குறதுக்கு நீங்களா, ஓ அந்த கம்பெனி 500 கோடி ரூபா கம்பெனி உங்களுதா அப்படின்னு நம்ம கேட்குற மாதிரி இருப்பாங்க. அவ்வளோ புவராக இருக்கும் அவங்கள பார்த்தா. ஸோ அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிற விதத்தில் இருந்து எதுலேயுமே அவங்க பெருசாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் ஏனோ தானோன்னு இருப்பாங்க. நீட்டாக இருப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஆனால் சூரியன் கர்மாவோட எக்ஸ்பெக்டேஷனை இந்த சனியினுடைய கர்ம பதிவு கொண்ட நபர் ஆண் மேட்ச் பண்ணுவாரா நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக பண்ண மாட்டார். இந்த சூரியன் மற்றும் சனி கர்மாவில் நான் கேட்ட கதைகளெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்குங்க. அதாவது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது ஓகே, பட் ஆனால்
அத சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா, அங்க ஒரு ஈகோ இல்ல அங்க ஒரு கோவம் வருது பார்த்தீங்களா? அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பேடா இருக்கு. ரொம்ப மோசமாவும் இருக்கு. ஒரு பெண் என்ட்ட சொல்றாங்க. அதாவது சண்டை எங்க வருது அப்படின்னா, பஃபேல ஒரு கல்யாணத்துல பஃபேல சர்வ் பண்றாங்க. பஃபேல போய் இவங்க வந்து ஒரு ஒரு பொருளா எடுத்து வைக்கிறாங்க. அப்ப சூப் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. வச்சுக்கிட்டு கணவர் சூப் எடுத்து அவரோட பிளேட்ல வச்சுட்டாரு. சூப் சாப்பிடலான்னும்போது, சூப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஸ்பூன்ல போட்டு அள்ளி சாப்பிடக்கூடாதாம். இப்படி ரிவர்ஸ்ல விட்டு தான் எடுக்கணுமாம். ஸ்பூன இப்படி ரிவர்ஸ்ல விட்டு எடுத்து தான் இப்படி குடிக்கணுமாம். இப்படி போடக்கூடாதாம் ஸ்பூன. அங்கேயே ஒரு சின்ன சண்டை அப்படின்றது வந்திருக்கு. அங்கேயே சின்ன வார்த்தை மோதல் அப்படின்றது வந்திருக்கு. அதுக்கப்புறம் பஃபேல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, என்ன ஃபுட் வேணுமோ அத நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு, தனியா வந்ததுக்கப்புறம் தான் நீங்க சாப்பிட ஆரம்பிக்கணுமாம். அங்கேயே நின்னு அப்படியே நம்ம டேஸ்ட் பார்க்கக்கூடாதாம். அவர் என்ன பண்ணிட்டுருக்காரு, 2 அந்த காலிஃப்ளவர் பக்கோடா மாரி சில விஷயங்கள் இருந்திருக்கு. அத எடுத்து தட்ல வச்சுட்டு, அவர் பாட்டு அங்கேயே நின்னு 2 டேஸ்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஒரு சண்டையாகி, அங்கேயே அந்த இடத்திலேயே சண்டையாகி 2 பேரும் தனித்தனியா வந்திருக்கிறாங்க வீட்டுக்கு. ஸோ அதனால ரொம்ப வலுவா இருக்க ஒரு பொண்ணுக்கு சூரியன் கர்மா அப்படின்னா, இந்த சைட்ல சனியினுடைய கர்மா இல்லாம நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததா சனியினுடைய கர்மால இருக்கக்கூடிய ஆண்கள் மற்றும் செவ்வாயினுடைய கர்மா கொண்ட பெண்களை நாம் சேர்க்கவே கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, சனியினுடைய கர்மாவை கொண்ட ஆண்கள் இயல்பிலேயே கொஞ்சம் சோம்பேறி. இந்த சைடு செவ்வாயினுடைய கர்மால இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப ஃபாஸ்ட். அதாவது பெண்கள்னாலே இயல்பா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சோம்பேறித்தனம் அப்படின்றது ரொம்ப இருக்காது. கம்மியா தான் இருக்கும். நெறைய ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சோம்பேறித்தனம் அப்படின்றது ரொம்ப இயல்பிலேயே இருக்கும். அது நம்ம ஜெனடிக்ஸ்லயே ஊறுன ஒண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சனியினுடைய கர்ம பதிவை கொண்ட ஆண்கள், செவ்வாய் கர்மால இருக்கக்கூடிய பெண்கள ஒரு 15% கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு இவங்க வந்து இருக்கிறது கிடையாது அப்படின்றது ஒரு மேஜரான குற்றச்சாட்டு. ஏன்னா, இந்த செவ்வாயினுடைய கர்மா வந்து பார்த்தீங்கன்னா, நொடி பொழுதுல எல்லாத்தையுமே செஞ்சுருங்க. ஆனா சனி கர்மா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப லேசியா, ஸ்லோவா ஒரு கீழ போய் கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா கூட, இந்த சனி கர்மா கொண்ட ஆண் கீழ போய் பொருள் வாங்கிட்டு வர்றதுக்குள்ள, இங்க வந்து கல்லு சூடா இருக்கோ இல்லையோ கிச்சன்ல, அந்த அம்மா சூடாயிருக்கும். ஏன்னா, அவர் போய் ஆற அமர வாங்கிட்டு வர்றதுக்குள்ள, இவங்க அப்படியே கோவத்தின் உச்சிக்கே போயிட்டுருப்பாங்க. மாறா, சனியினுடைய கர்மால இருக்கக்கூடிய பெண்ண செவ்வாயினுடைய கர்மா கொண்ட ஆணுக்கு கட்டலாம். பெரிய இஷ்யூஸ் ஒண்ணும் வர்றது கிடையாது. ஏன்னா, இயல்பிலேயே பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சோம்பேறித்தனம் அப்படின்றது கொஞ்சம் கம்மி. ஸோ, அதனால அவங்க வந்து இந்த செவ்வாய் கர்மாக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் கரெக்ட்டா செஞ்சுடுறாங்க. ஆனா, ஆண்கள் சனியினுடைய கர்மால இருக்கக்கூடிய ஆண்கள் செவ்வாய் கர்மாவை சாட்டிஸ்ஃபை பண்றது கிடையாது. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன பூர்த்தி பண்றதே கிடையாது. இதுக்கு அடுத்தபடியாக வக்ர கிரகங்கள். உங்களோட ஜாதகத்துல எத்தன கிரகம் வக்ரமா இருக்கு அப்படின்னு பாருங்க. எல்லார் ஜாதகத்திலயும் வக்ரமா இருக்க வேண்டிய அவசியம் ஒண்ணும் கிடையாது. உங்களோட ஜாதகத்துல ஏதாவது கிரகம் வக்ரமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி எதிராளியோட ஜாதகத்திலயும் குறைந்தது ஒரு கிரகமாவது வக்ரமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தா ஓரளவுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது நல்லா இருக்கும். ஏன்னா, இந்த வக்ரமா இருக்க ஒரு கிரகம் அப்படின்னா, அந்த கிரகத்தினுடைய எக்ஸ்பெக்டேஷன பூர்த்தி செய்யவே முடியாது ஆப்போனன்ட்னால. இப்போ உதாரணத்துக்கு குரு அப்படின்ற கிரகம் ஒரு ஆணினுடைய ஜாதகத்துல வக்ரமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சைடு பெண்ணினுடைய ஜாதகத்துல எந்த கிரகமுமே வக்ர கிரகம் இல்ல அப்படின்னா, இந்த குரு அப்படின்ற கிரகம் எப்பல்லாம் குழந்தை அப்படின்ற டாபிக் வருதோ, எப்பல்லாம் பணம் அப்படின்ற டாபிக் வருதோ, அப்பல்லாம் பொண்டாட்டி கூட சண்டை போடும். இது ட்ரெடிஷனல் அஸ்ட்ராலஜிலயே இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட்டுங்க. எந்த கிரகம் வக்ரமா இருக்கோ, அந்த கிரகத்தினுடைய காரகத்துவங்கள எடுத்துக்கோங்க. குரு வக்ரமா இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல மரபணு ஜோதிட கான்செப்ட் படி அத நீங்க ராகுவெல்லாம் கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. குரு அப்படின்னா அது குருன்னே எடுத்துக்கோங்க. இது ட்ரெடிஷனல் அஸ்ட்ராலஜில ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட்டும் கூட. ஸோ இங்க ஒருத்தரோட ஜாதகத்துல ஒரு கிரகம் வக்ரமா இருக்குன்னா, அட்லீஸ்ட் அங்க எதிராளியோட ஜாதகத்திலயும் ஒரு கிரகம் வக்ரமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தா தான் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மேரிட் லைஃப் அப்படின்றது இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது இருக்கும். அதே போல அஸ்தங்கம். ஒரு ஆணினுடைய ஜாதகத்துல ஒரு கிரகம் அஸ்தங்கமா இருக்கு அப்படின்னா, அதே மாதிரி பெண்ணினுடைய ஜாதகத்திலயும் ஒரு கிரகமாவது அஸ்தங்கமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தா அகைன் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது நல்லா இருக்கும். அது என்ன சார் இதுக்கு பின்னாடி உள்ள சைக்காலஜி என்ன சார் அப்படின்னா, எந்த கிரகம் அஸ்தங்கமாயிருக்கோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்துக்கிட்ட இவர் அடிமையா இருப்பாரு. இல்லன்னா அந்த கிரகத்தை எதிர்த்தே பேச மாட்டாரு. இப்போ ஒரு கணவன் மனைவி எடுத்துக்கோங்க. கணவரோட ஜாதகத்துல 2க்கும் மேல அஸ்தங்க கிரகங்கள் இருக்கு. ஆனா மனைவியோட ஜாதகத்துல ஒரே ஒரு கிரகம் கூட அஸ்தங்கம் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். நேத்து பொறந்த குழந்தையெல்லாம் அந்த கணவர கன்னா பின்னான்னு பேசும், இஷ்டத்துக்கு திட்டும். அவர எவ்ளோ கேவலப்படுத்த முடியுமோ, எவ்ளோ அசிங்கப்படுத்த முடியுமோ படுத்தும். ஆனா பதிலுக்கு இவர் எதிர்த்து பேசுறதோ, வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுறதோ, இவருக்காக இவர் நியாயத்த கேட்கறதோ, நியாயத்த பேசுறதோ எதுவுமே பண்ண மாட்டாரு. எங்கெல்லாம் பேசணுமோ அங்கெல்லாம் கப்சிப்புன்னு சைலன்ட்டா இருந்துட்டு வருவாரு. இத பார்க்கக்கூடிய பெண், அந்த பெண்ணோட ஜாதகத்துல எந்த கிரகமும் அஸ்தங்கமா இல்ல. அந்த மனைவிக்கு எப்படி இருக்கும்?
அவங்க பஸ்ட் அவுட் ஆவாங்க. அவங்க அந்த இடத்துல இவருக்கு பதிலா பேசுவாங்க. இவர் மேலயும் அவங்களுக்கு ஏகப்பட்ட கோவம் அப்படின்றது வரும். "என்ன கேவலம் நேத்து பொறந்த குழந்தையெல்லாம் இஷ்டத்துக்கு பேசுது. உனக்காக கூட நீ பேச மாட்டியா?" அப்படின்னு சொல்லி அந்த அசிங்கம் தாங்க முடியாம, அவமானம் தாங்க முடியாம அவங்களும் வேதனையில ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்ப மற்ற பொருத்தங்கள்லாம் ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னா, இந்த கருத்து வேறுபாடு, குறிப்பிட்ட இந்த பிரச்சனை விவாகரத்துல கூட கொண்டு போய் விடும். 2 பேருக்குமே அதே மாதிரி குறைஞ்சது 1 கிரகமாவது அஸ்தங்கம் ஆயிருக்கு. இப்போ பையனோட ஜாதகத்துல 1 கிரகம் அஸ்தங்கம் ஆயிருக்கு. பொண்ணோட ஜாதகத்திலயும் 1 கிரகம் அஸ்தங்கம் ஆகி இருந்தது அப்படின்னு வைங்களேன். அந்த மனைவிக்கு கணவர் மேல பரிதாபம் அப்படின்றது வந்துரும். ஏன்னா 2 பேர் ஜாதகத்திலயுமே அந்த அஸ்தங்கம் அப்படின்ற விஷயம் இருக்கிறதுனால, அது பரிதாபமாக மாறிவிடும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எங்க பேசணுமோ அங்க போல்டா பேசாம 2 பேருமே மனசுக்குள்ளவே அந்த நபர திட்டிட்டு, அப்படியே அந்த சம்பவத்த கடந்து போவாங்களே தவிர, "ஐய்யயோ! என்ன நம்ம ஹஸ்பண்ட் இப்படி மொக்க வாங்கிட்டாரு, இப்படி அசிங்கப்பட்டாரு" அப்படின்னு அந்த ஒய்ஃப்க்கு கொஞ்சம் கூட ஃபீலிங் இருக்காது. அந்த கணவரனுடைய இயலாமை அப்படின்றது கண்ணுக்கு தெரியாது. அது பரிதாபமாக மாறிவிடும். ஸோ, ஒரு ஜாதகத்த நீங்க ஃபில்டர் பண்ணும்போதே, இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள நீங்க கரெக்ட்டா பார்த்துட்டு வரீங்க. கரெக்ட்டா இதுக்கு தகுந்த மாரி நீங்க ஃபில்டர் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில, மோர் தேன் 50% ஆஃப் பாசிட்டிவிட்டி அப்படின்றது நீங்க ப்ரொஃபைல் ஃபில்டர் பண்ணும்போதே உங்களுக்கு வந்துருது. ஸோ, 50%க்கு மேல நீங்க ஜெயிச்சிடுறீங்க அங்கேயே. அதுக்கப்புறம் பொருத்தம். பொருத்தம் பார்க்கும்போது, மற்ற எல்லா விஷயங்களும் இப்போ ஒரு ஜோதிடரா உங்களுக்கு நான் வந்து லேமேன் டெர்ம்ஸ்ல உங்களுக்கு எல்லாம் புரியிற மாரி நான் இவ்வளோ விஷயம் எக்ஸ்ப்ளைன் பண்ணேன். இது இல்லாம நெறைய நுட்பமான, நுணுக்கமான விஷயங்கள் இருக்கு ஜோதிடத்தில. இதெல்லாம் பொருத்தம் பார்க்கும்போது, இதெல்லாம் நமக்கு டேலி ஆகுதா? செட் ஆகுதா? சேர்ந்தா பிரியாம இருப்பாங்களா? சந்தோஷமா இருப்பாங்களா? இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பொருத்தம் பார்க்கும்போது பார்த்துருவோம். ஸோ திருமண பொருத்தம் சார்ந்து குறிப்பா ப்ரொஃபைல் எப்படி ஃபில்டர் பண்றது? எதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு உண்டான நெறைய சஜஷன இந்த பதிவுல நான் குடுத்துருக்கிறேன். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். கர்மம் அறிந்து தர்மம் செய்வோம். நான் ராகுல் சிங்காரவேல். நன்றி.